சில விஷயங்கள் முடிஞ்சு போயிருக்கும் நம்ம வாழ்க்கையில. ஆனா, அதுக்கு வேண்டிய பதில நம்ம இன்னும் எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கோம். கரெக்ட்டா நான் சொல்றது? நம்ம வாழ்க்கையில நெறைய கதைகள் முடிஞ்சிருக்கும். ஆனா, நம்ம மனசுல அது இன்னும் நினைவா இருந்துட்டு இருக்கும். நம்ம ஃபோன்ல, நம்ம எல்லாரோட ஃபோன்லயுமே சொல்றேன், ஒரு மெசேஜ் இருந்திருக்கலாம் எப்ப வேணா. அந்த மெசேஜ் வந்து நம்ம சென்டும் பண்ண மாட்டோம். டெலீட்டும் பண்ண மாட்டோம். அப்பப்ப அத திறந்து, அத பார்ப்போம், படிப்போம், திருப்பியும் க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம். அந்த மெசேஜ்ல என்னதான் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சிம்பிளா ஒரே ஒரு லைன் தான். ஐ டோன்ட் நோ இஃப் யூ நீட் டு ஹியர் திஸ், பட் ஐ ஹோப் யூர் ஓகே. ஒரு சின்ன ஒரு ஹோப் தான் அங்க இருக்கு. அவ்வளோதான். அதுல எந்த விதமான அக்யூசேஷனும் இல்ல, எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட இல்ல. அது ஜஸ்ட் நம்மளுடைய ஒரு அன்ஃபினிஷ்ட் தாட். நம்ம லைஃப்ல சில விஷயங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எண்டிங் கிடைக்கணும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கக்கூடாதா, இல்லை அந்த ஒரு சாரி நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கு பதில் கிடைக்காதா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பர் குட் பை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம மனசுல நிறைய கேள்விகளும் ஓடிட்டே இருக்கும். இது ஏன் நடந்தது? அவங்க ஏன் நம்மளை விட்டுட்டு போனாங்க? வாஸ் ஐ நாட் எனஃப்? வை டென்ட் திங்ஸ் ஒர்க் அவுட்? எல்லாமே நல்லா இருந்த போல இருந்ததே, அப்புறம் என்ன ஆச்சு? சம்டைம்ஸ் இந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் வரவே வராது. ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம மனசுல இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால மூவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே இதை எப்பவான நம்ம வாழ்க்கையில ஒரு தருணத்துல பண்ணியிருப்போம் இல்லையா? வெயிட் பண்ணியிருப்போம் இல்லையா? பதில் கிடைச்சதா? சில நாட்களுக்கு அப்புறம் லைஃப் will also start happening. சில மாதங்கள் ஓடிடும். லைஃப் அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். வேலை, நண்பர்கள், பயணங்கள், புது ரூட்டீன்ஸ், இல்லை புது ஆட்களை சந்திக்கிறது, இப்படி லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் வெளியில யாராவது உங்களை பார்த்தாங்கன்னா, ஓ பரவாயில்லையே, இவங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. பிகாஸ் லைஃப் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் இல்லையா? ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம மனசுக்குள்ள எப்போ நம்மளை சுத்தி அமைதி இருக்கோ அப்போ இந்த பழைய கேள்விகள் எட்டி பார்க்கும். எஸ்பெஷலி ராத்திரி டைம்ல நம்மளை சுத்தி யாரும் இல்லாத போது, தனிமையில் இருக்கும்போது, சுத்தி எல்லாம் நிசப்தமா இருக்கும்போது, இந்த கேள்விகள் திரும்பியும் நம்ம மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஏதாவது ஒரு பாட்டு கேட்டாலோ, இல்லை தெரிஞ்ச ஒரு இடத்த தாண்டி போனாலோ, இந்த கேள்விகள் திரும்பி 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 நம்ம மனசுக்குள்ள வந்து நம்மள வாட்டிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த ஆளை மிஸ் பண்றோமா, இல்ல அந்த ஒரு கிடைக்காத பதிலுக்காக காத்துட்டு கிடைக்கிறோமா? நமக்கு என்ன தேவைப்படுறது? Do we really miss that person? Or do we just want the ending we never got? ஒரு நாள் அந்த மெசேஜ் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம். ஆனா இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட் தாட் வரும். நான் உண்மையிலேயே எதுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க சில நாட்களை கழிச்சு. அந்த ஒரு பர்சனுக்காகவா, இல்லை அந்த ஒரு சாரிக்காகவா, ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷனோ, இல்லை ஒரு செகண்ட் சான்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா? மேபி இதனோட பதில் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம். நம்ம யாராவது வந்து நமக்கு க்ளோஷர் கொடுக்கணும்னு நம்ம காத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா சில எண்டிங்ஸ் நமக்கு அந்த க்ளோஷரை கொடுக்கவே கொடுக்காது. நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம தான் நமக்கு அந்த க்ளோஷரை கொடுத்துக்கணும். அந்த ஒரு மெசேஜை
delete பண்ணிடலாம். நீங்க அது பண்றதுனால உங்க பாஸ்டே நீங்க delete பண்றதா அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு மனிதரை நம்ம forgive பண்ணிடலாம். அதனால அவங்க பண்ணது கரெக்ட்னும் நான் சொல்ல வரல. அந்த சாப்டரை நம்ம க்ளோஸ் கூட பண்ணிடலாம். ஆனா அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு, அது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு அர்த்தமும் கிடையாது. சில வாட்டி you just have to tell yourself, it mattered, it hurt, it changed me, but I don't want to carry it anymore. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப 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 ஒரு வலியை கொடுத்தது, என்னை மாத்திது. ஆனா இனிமேல் நான் அதை சுமக்க தயாரா இல்லை. உங்களுக்கு இந்த அக்செப்டன்ஸ் எப்போ பண்றதுக்கு அந்த மனசுல தைரியமும் பலமும் வருதோ, அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய க்ளோஷர். மேபி உங்க எல்லார் லைஃப்லயும் ஒரு அன்ஃபினிஷ் சென்டென்ஸ் இருக்கலாம், இல்லை சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம், இல்லை கேட்க முடியாத கேள்விகளும் இருக்கலாம். எதிர்பார்த்து இருக்கிற ஒரு சாரியோ ஒரு குட் பை கூட ஒழிஞ்சிருக்கலாம். ஸோ அது இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாம். இன்னைக்கே சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லலை, ஆனால் அது இன்னும் உங்க கூட இருக்குன்னு நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஹீலிங்ஸ் வந்து உங்களுக்கு பதில் கிடைக்கச்சே ஆரம்பிக்காது. பட் இட் பிகின்ஸ் when we stop waiting for one. நம்ம எப்போ ஒரு பதிலுக்காக காத்துன்னு இருக்கிறத நிறுத்துறோமோ அப்போ ஹீலிங்கும் ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒன் டே ஆன்சர் வராமல் இருந்தாலும், அப்பாலஜி கிடைக்காம இருந்தாலும், அந்த கான்வர்சேஷன் நடக்காம போனாலும் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இது நடந்தது, இது என்னை மாத்துச்சு, ஆனா இதுதான் என் ஸ்டோரியோட முடிவில்லை. அந்த மொமெண்ட்ல நம்ம பாஸ்ட்டை இரேஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டாப் போடுவோம். ஏன்னா சில ஃபுல் ஸ்டாப் ஒரு கதையை முடிக்காது, ஆனா அடுத்த சென்டென்ஸ் எதிர்த்துக்கான ஒரு வழியை புகுத்தி கொடுக்கும். ஸோ உங்க எல்லாரோட ஃபுல் ஸ்டாப்பும் எங்க போட போறீங்க அப்படின்னு சிந்திங்க. அன்புடன், வர்ஷா.